இலங்கை அரசியல் களத்தில் ஒரு வாரமாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு செய்தி, அந்த செய்திக்கான முடிவும் அதற்கான இறுதி வடிவத்தையும் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கின்றார் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் என்பதுதான் இன்றைய பதிவு. நாடாளுமன்றத்தில் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தான் சார்ந்த சில விடயங்களை எடுத்து வைத்தார். அதாவது அதில் அவர் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை மையப்படுத்தி அவர் சில தகவல்களை எழுதி வந்து அதை அந்த நாடாளுமன்றத்தில் வாசித்தார். அப்படி வாசிக்கின்ற பொழுது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் முகத்திலே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அல்லது எப்பொழுதும் அவருடைய முகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொலிவு இல்லை. ஏதோ ஒரு மன இறுக்கத்தோடு அவர் அந்த செய்திகளை வாசிக்கக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிந்தது. அது எதனால் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கு அப்படி மனதிலே ஒரு இறுக்கம் ஏற்பட்டது? அந்த இறுக்கத்தின் வெளிப்பாடாக அவர் இன்று எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி என்ன? இவைகளைத்தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் உங்களை வந்து அடைவதற்கு அது ஒரு வழியை அமைக்கும். செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீது ஒரு பெரும் குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருந்தது. குறிப்பாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோடு பேசிய ஒருவர் திடீரென்று மரணத்தை தழுவிவிடுகிறார். அது தற்கொலை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது மரணம் என்கின்ற, அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவின. அதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணை மையப்படுத்திய செய்தியும் இதன் பின்னால் கட்டியமைக்கப்பட்டிருந்தது. எனவே செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் எழும்பிக் கொண்டிருந்த வேளையில் அவர் எப்பொழுது மௌனம் உடைத்து தன்னுடைய உண்மை நிலையை சொல்லுவார் என்கின்ற கேள்வியும் பரவலாக எல்லோர் மனதிலுமே எழும்பிக் கொண்டிருந்தன. இந்த சூழலில் ஒரு கட்டத்திற்கு மேல் செல்வம் அடைக்கலநாதன் தன் மீது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு சிலர் இதுபோன்ற கதைகளை கட்டி அவிழ்த்திருக்கிறார்கள் என்று ஒரு காணொலியை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியில் தன்னுடைய மனவலியை அவர் பகிர்ந்திருந்தார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்று நாடாளுமன்றத்தில் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தனக்கு எதிராக நடந்த இந்த காய் நகர்த்தல்களை மையப்படுத்தி மிக வேதனையோடு சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அந்த நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய அந்த களம், அவர் எடுத்து வைத்த அந்த கருத்துகள், இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த மனிதர் ஒரு பெரிய வலியை தாங்கி இருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை அவர் மீது சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டு பொய்யா, அல்லது நாம் இப்படி ஒரு குற்றச்சாட்டில் மாட்டிவிட்டோமே என்ற மன உறுத்தல் அவரிடம் எழும்பியிருக்கிறதா? இந்த இரண்டு கேள்விகள் தான் பிரதானமாக எழும்பியிருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் என்ன கருத்துக்களை பதிவிட்டார்? செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், என்னை பொறுத்த மட்டில் இந்த அரசியல் களத்தில் நான் நீண்ட காலமாக பயணித்து கொண்டிருக்கிறேன். இதுவரை என் மீது இதுபோன்ற விமர்சனங்கள் எழும்பவில்லை. ஆனால் தற்பொழுது இது சார்ந்த விமர்சனங்கள் என் மீது வைக்கப்பட்டு இயற்கையாக மரணமடைந்த அதாவது தானாக தற்கொலை செய்து கொண்ட ஒருவரை நான் கொலை செய்து விட்டேன் என்று என் மீது திருப்பி வேறு பல பொய்யான தகவல்களை என் மீது வைத்து என்னை ஒட்டுமொத்தமாக நோகடித்து விட்டார்கள். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இணையதளம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையை சார்ந்தவர்கள் இதனை மையப்படுத்தி அவர்கள்தான் இதற்கான களங்களை அமைத்தார்கள் என்கின்ற செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஒரு பத்திரிகையை சார்ந்தவர்களை குற்றவாளிகளாக முன்னிறுத்தி செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து சற்று அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று நம்மால் உணர முடிகின்றது. இல்லையென்றால் அந்த குறிப்பிட்ட பத்திரிகையாளர்கள் உடனடியாக ஓடோடி வந்து அவர்கள் அதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் பேசிய, நாடாளுமன்றத்தில் பேசிய அந்த பதிவை வெளியிட்டு அதில் அவர்களுடைய தொகுப்பாளர் ஒருவரை பேச வைத்திருக்கிறார்கள். அந்த தொகுப்பாளர் குறிப்பிடுகின்றார், நாங்கள் செல்வம் அடைக்கலநாதன் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்த பொழுது
அவரை பலமுறை தொடர்பு கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம். ஆனால் செல்வம் அடைக்கலநாதன் எங்களுடைய தொலைபேசியை எடுக்கவில்லை. அதுபோல இணைப்பிலும் வரவில்லை. அதன் காரணமாக எங்களுக்கு கிடைத்த செய்தியை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். தற்பொழுது கூட நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் எங்களிடம் தன்னுடைய விளக்கத்தை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். அதை நாங்கள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அந்த பத்திரிகை சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பத்திரிகை 1997ஆம் ஆண்டு லண்டன் பகுதியில் லண்டனில் இந்த பத்திரிகை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு 62 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பத்திரிகை தன்னுடைய களங்களை விரிவடைய செய்கின்றது. அதன் பின்பு இந்த பத்திரிகையின் செயல்பாடுகள் இப்பொழுது பத்திரிகை உலகில் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. ஆனால் தமிழர் பிரச்சனையில் இந்த பத்திரிகை எப்பொழுதுமே எதிர்காலத்தில் நின்றிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு தான் பெரும்பாலான தமிழர்கள் மத்தியில் இருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்கின்ற விடயம் தெரியாவிடினும் பெரும்பாலானவர்கள் இந்த இணையதளத்தையும் இந்த பத்திரிகையும் சொல்கின்ற பொழுது இவர்கள் தமிழர்களுக்கு எதிராக சிங்களர்களோடு கைகோர்த்து கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய கருத்துகளுக்கு நாம் ஏன் முதன்மை கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்விகளை பலர் எழுப்பக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இதில் எது உண்மை எது பொய் என்பதை காலம் அல்லது அந்த சூழல் தான் நமக்கு விளக்க வேண்டும். இப்பொழுது செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் இந்த பத்திரிகையாளர்கள் மீதுதான் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் இங்கு இருவேறு கேள்விகள் எழும்புகின்றன. ஒன்று, தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் உயர்வான நிலையை எட்டுகின்ற பொழுது அவர்களை தகர்த்தெறியக்கூடிய களங்களை இந்த பத்திரிகை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறதா? வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்திகள், அவர் மக்களுக்காக நிற்கிறார் என்கின்ற செய்திகள் வந்த பொழுதும் அவரை கடுமையாக விமர்சித்ததில் முதன்மையாக இருந்தது இந்த பத்திரிகை தான் என்பது நாம் பதிவிட வேண்டிய ஒன்று. இந்த பத்திரிகையை எதிர்த்து வைத்தியர் அர்ஜுனா கூட தன்னுடைய எதிர்ப்பை பதிவிட்ட களங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பத்திரிகையாளர்கள் மீது ஒரு கடுமையான விசனத்தை வைத்திருக்கிறார் அல்லது ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார். இங்கு தமிழனுக்கு தமிழன்தான் எதிரி என்கின்ற கோட்பாடு இங்கு நிறைவேற்றப்படுகிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. அந்த பத்திரிகை தோழர்கள் தற்பொழுது அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் பார்க்கக்கூடிய அதே வேளையில் தொடர்ச்சியாக இவர்களுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளே தான் பயணிக்கிறது என்பதையும் நாம் புறந்தள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. தற்பொழுது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் அந்த பத்திரிகையின் அழைப்பை ஏற்று தன்னுடைய நிலையை அந்த பத்திரிகையாளர்களிடம் எடுத்து வைப்பாரா? தான் சார்ந்த கருத்துக்களை அந்த பத்திரிகையாளரிடம் கூறி தன்னுடைய நியாயம் என்ன என்பதை புரிய வைப்பாரா? அந்த பத்திரிகை செல்வம் அடைக்கலநாதன் அவருடைய அந்த மன குமரலை வாங்கி கொண்டு அதை வெளியிட்டு யார் எது உண்மை எது பொய் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் நிரூபிப்பதற்கான களத்தை வைப்பார்களா? இதுதான் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கின்றது. கண்டிப்பாக பல கோணங்களில் மக்கள் களப்பணியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பத்திரிகை அதற்கான ஒரு முயற்சியை எடுக்கும் என்றுதான் நாம் நம்புகின்றோம். நன்றியுடன் இன்பா.